வணக்கம். இன்று இதை செய்தால் பிரச்சனை தீரும். அதாவது இன்றைக்கி அமாவாசைங்க 14/6/2026. இந்த ஜூன் மாதம் ஞாயிற்றுக்கிழமை அமாவாசை. இன்று சூரியனோட ஆதிக்கம் அதிகமாக இருக்கும். ஞாயிறு அப்படின்னாலே சூரியன். இந்த ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னாலே நம்ம சுற்றி போடுறதுக்கு பெரியவங்களாம் சொல்லுவாங்க, சுற்றி போடுறதுக்கு வீட்டில் ஏதாவது கந்திஷ்டி இருந்தால் கழிக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே ஞாயிற்றுக்கிழமை நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த ஞாயிற்றுக்கிழமையை நம்ம நல்லா யூஸ் பண்ணிக்கணுங்க. ஏன்னா வீட்டுக்கு வீடு பிரச்சனை, மன பிரச்சனையாக இருந்தாலும் சரி, உடல் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, குடும்ப பிரச்சனை, கடன் பிரச்சனை, எதாக இருந்தாலும் பரவாயில்ல. நீங்கள் இன்றைக்கி அமாவாசை. இந்த அமாவாசைக்கு மதியானம் 12 மணிக்கு, சரியாக 12 மணிக்கு ஒரு சின்ன பூசணிக்காய் வாங்கிக்கிங்க. வெண்பூசணி. அந்த பூசணிக்காய் வாங்கி அது உள்ள ஒரு சின்ன ஒரு கத்தியால் ஒரு சின்ன ஒரு ஹோல் மாதிரி பண்ணிக்கிங்க. சின்ன ஒரு தொலை போட்டு அதுக்குள்ளே ஒரு 2 ரூபா 1 ரூபா உங்களால் முடிஞ்ச சில்லறை காசு அதை உள்ளே போட்டுட்டு கொஞ்சம் மஞ்சள், கொஞ்சம் குங்குமம், ஒரு எலுமிச்சம்பழத்தை 4ஆக கட் பண்ணி உள்ளே வச்சிடுறீங்க. வச்சுட்டு இது எல்லாமே உள்ளே வச்சுட்டு உங்கள் வீட்டை காம்பவுண்டு உள்ளே சுற்றி வர்ற மாதிரி இருந்தால் காம்பவுண்டு உள்ளே சுற்றி வாங்க. அந்த 12 மணிக்கு காம்பவுண்டு உள்ளே சுற்றி வாங்க. இல்லை காம்பவுண்ட் இல்லை, அப்பார்ட்மெண்ட்டு அது மாதிரின்னா உங்கள் நிலப்படிக்கிட்ட நின்றுக்குங்க. முன்னாடி நின்றுக்கிட்டு உங்களுடைய முன்னோர்களை நினச்சிக்குங்க. இல்லை உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை நினச்சிக்குங்க. இல்லை உங்களுடைய குலதெய்வத்தை நினச்சிக்குங்க. நினச்சிக்கிட்டு நல்லா 3 முறை நல்லா சுற்றுங்க. வலது பக்கமாக 3 முறை உங்கள் நிலப்படியை பார்த்து சுற்றுங்க. சுற்றிட்டு அதை கொண்டு போய் நடு ரோட்டில் முச்சந்தி இருந்தால் அங்கே ஓரமாக உடச்சிருங்க. ரொம்ப நடுவுலையும் வேண்டாம், ஏன்னா அடுத்தவங்களுக்கு இடைஞ்சலாக இருக்கும். ஓரமாக உடச்சிருங்க. நாளைக்கு குப்பைக்காரங்க அள்ளிட்டு போயிடுவாங்க. இல்லை அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கோம், ரொம்ப தூரம் இருக்குது தெருவு, எங்களால் போக முடியல அப்படின்னா நல்லா சுற்றிட்டு ஓரமாக கொண்டு போய் எங்கேயாவது போட்டுருங்க. இல்லை பெரிய குப்பை தொட்டி அது மாதிரி இருந்தால் அதில் போட்டுருங்க. அதாவது உங்களுக்கு பிடிச்ச, உங்கள் வீட்டுக்கு பிடிச்ச அந்த திருஷ்டி கழிஞ்சிரும். அந்த குப்பை கூடையில் குப்பை தொட்டியில் எங்கே இருந்தாலும் போட்டுருங்க. அதாவது முச்சந்தி இல்லை, ஓரமாக உடைக்க முடியல அப்படின்றவங்க அந்த குப்பை தொட்டியில் போட்டுருங்க. இது மாதிரி இன்றைக்கி செய்யுங்க. உங்கள் வீட்டில் உள்ள பிரச்சனைகள் அத்தனையும் தீரும்.